வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வாடி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன். ஸோ கடன்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி அடைக்கிறது, இது எதனால் வருதுங்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு 9ல் இருக்கிற பாதக ஸ்தானத்தில் நீச்சமாக புதனுடைய ஸ்தானத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு நபர்கள், ஒரு பிரயாணம் சம்பந்தமான விஷயங்கள், அப்பானாலேயோ ஒரு மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் என்னடா அது இப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பிளைண்டாக மனைவி சொல்கிறாங்க இல்லை அப்பா சொல்கிறாங்க சொல்லி நம்பி ஏதாச்சும் சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லலாம்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டிங்கன்னா அங்கே போன நடக்கிற விஷயமே வேறையாக இருக்கும், திருச்சி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல இப்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 5ல் குரு இருக்கும்போது அது கார்கோபாவனாசின்றதெல்லாம் விட்டுருங்க, கூட சனி இருக்கார். சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று ஒரு முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சி, டாக்குமெண்டேஷன், இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சனி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் மட்டும் உங்களுடைய எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் கலைஞர்களுக்கும் சரி, மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அயல்நாடு போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணுங்கிறவங்களுக்குலாம் அதுக்கு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கலைஞர்கள்லாம் பெரிய அளவில் முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம், நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் ஒரு மாதிரி பட் வேலை பலு இருக்குமானா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பலுக்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ட்ராவலில் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லாமல் ஃபீல் இருக்கும், நிறைய அவமானம் வர மாதிரி, ஏன்னா வேலையில் அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாகணும். கடன் சம்மந்தமான விஷயங்களை ஏதாச்சும் நீங்கள் சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது ஒரு சிறப்பான பலன்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7லே இருக்கும்போது கொஞ்சம் பிளாங்க் ஆகும், மைண்ட் ஒர்க் ஆகாது. ஐயோ என்னடா அது ஒன்றுமே புரியல, இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோங்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மளை சிரமப்படுத்தும். அதனால் இந்த டைமில் யாராச்சும் 3வது மனுஷன் 3 பேர் 3 விஷயம் சொல்லுவான். ஸோ எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டெசிஷன் எடுக்க நல்லது. டைம்னால் எவ்வளோனா 2 நாள் 3 நாள் எடுத்து டெசிஷன் எடுங்க. உடனே தடாபடான்னு எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் நமக்கு 10ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும், நிறைய தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம்லாம் கண்டிப்பாக வருங்க. 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அப்பா உறவுகளால் நம்மளோட டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அவமானங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் தர்க்கங்கள்லாம் கம்மி பண்ணிக்கணும். அவங்க உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தை வெளியால் யாருமே இன்டர்ஃபியர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப சூப்பர்னு சொல்வேன். ஸோ மற்றபடி என்னங்க, எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு மேஜராக நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்னா, எந்த மாதிரி விஷயங்கள் உஷாராக இருக்கணும்னா, மேஜராக உங்களுக்கு வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம், கடன்கள். ஸோ கடன்கள் எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது, யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, ஸோ இவங்களுக்கு ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகள்னால ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3
விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்தும் அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் நடைபெறுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் விருச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.